ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்து வரும். அந்த சீரியஸில் ஒரு 4 to 5 சீரீஸ் போட்டிருப்போம். இல்லை 6th சீரீஸாக நெக்ஸ்ட்டு சீரீஸாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினை பார்க்க போகிறோம். வாட் ஆர் த 4 மேஜர் ரீஜியன்ஸ் ஆஃப் நார்த்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா? இது வந்து புக் இன்சைட் கொஷின். ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய புக் இன்சைட் கொஷின். தமிழ் மீடியத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வட இந்திய பெரும் சமவெளியை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நார்த்தர்ன் பிளைன் ஆஃப் இந்தியானா இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்திய பெரும் சமவெளி என்ற தமிழில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்சைட் கொஷினாக இருக்குது. ஓகேவா, தமிழ் விட்டு பார்த்துக்குங்க. இது 4 வகையாக பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். The fertile plain lies to the south of the northern mountains. It is divided into 4 major regions. அதாவது இந்த காலநிலை மற்றும் நிலப்பரப்பு பேஸ் பண்ணி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ராஜஸ்தான் பிளைன்ஸ், ராஜஸ்தான் சமவெளி. இந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ரேஞ்சிலிருந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் சைடில் கொடுத்துருவாங்க பாருங்கள். இட் இஸ் லொக்கேட்டட் டு த வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி ரேஞ்ச்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏட்டாய எவ்வளோ கவர் ஆகுதுன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, பரவி இருக்கு. ஓகேவா, இட் இஸ் ஃபார்ம்டு பை த டெபோஷன் ஆஃப் ரிவர் லூனி அண்ட் த லாங் வேனிஷ்டு ரிவர் சரஸ்வதி. இந்த சமவெளி வந்து பார்த்தீங்கன்னா லூனி மற்றும் லாங் வேனிஷ்டு மீன் மறைந்து போன சரஸ்வதி அந்த ஆறுகளின் படிவுகளால் உருவாக்கப்பட்டது. ஓகே, டீபோஷன் படிவுகள். ஓகேவா, அதனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ். நெக்ஸ்ட்டு நிறைய இந்த ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சமவெளியில் நிறைய உப்பு ஏரிகள் எல்லாமே ராஜஸ்தான் சமவெளியில் பார்க்கலாம். சால்ட் லேக், செவரல் சால்ட் லேக்ஸ் தான் நம்ம ராஜஸ்தானில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பார் ஏரி, சாம்பார் சால்ட் லேக், புஷ்கர் லேக் சொல்லுவாங்க. இது வந்து மிக முக்கியமான லேக்காக இருக்குது. ஓகேவா, எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூர், நியர்பை ஜெய்ப்பூரில். ஓகேவா, இதை தவிர்த்து வேறு என்ன இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் லைனாக நான் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகின்றது. இது இந்திய துணைக்கண்டத்தில் ராஜஸ்தானில் தார் டிசர்ட் இருக்குது. இது இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் இருக்குது. ஓகேவா, எங்கன்னா நார்த் ஈஸ்டில் இந்த தார் டிசர்ட் இருக்குது. இந்த டிசர்ட்டு ஃபுல்லாக இந்த வளர்ச்சியான இந்த நிலப்பகுதி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் 2 lakhs கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. ஓகேவா, உலகத்திலேயே 17th லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படின்னு கேட்டால் இந்த தார் டெசர்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த டெசர்ட் பிளேஸ் ஃபுல்லாகவே 2ஆக பிரியுது. ஒன்று மருஸ்டலி, அதாவது மருஸ்டலி அப்படின்ற ஒரு பிளேஸும், அதை இந்த செமி டெசர்ட்டை பாங்கர் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஓகேவா, நிறைய டான்ஸ், மண்ணத்திட்டுகள் எல்லாமே, உப்பு ஏரி எல்லாமே இந்த பாலைவனத்தில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, இதில் செகண்ட் பாயிண்ட் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஸ் ஆன் நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இண்டியன் டெசர்ட். அதாவது பஞ்சாப் ஹரியானா வந்து இந்திய பாலைவனத்தில் நார்த் ஈஸ்டில்
இருக்கக்கூடிய இருக்குது. அதோடைய எத்தனை லட்சம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.75 லேக்ஸ் கிலோமீட்டர் இந்த டெசர்ட்டுடைய ஏரியா. இந்த ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டெஸ் ஆர் ஃபார்ம்டு பை டிபோசிஷன் ஆஃப் அ ரிவர்ஸ் சட்லஜ் பீஸ் அண்ட் ராவி. இந்த சமவெளியில் த சட்லஜ் பியாஸ் அண்ட் ராவி இந்த ஆறுகளால் ரிவர்ஸால் உருவாக்கக்கூடிய படிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் த பிளெயின்ஸ் ஆக்ட் ஆஸ் வாட்டர் டிவைட், அந்த நீர்ப்பிரி மேடாகவும் கங்கை யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளியாகவும் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் கங்கா பிளெயின்ஸ், கங்கை சமவெளி. இந்த சமவெளிந்து த எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த யமுனா ரிவர் இன் த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இன் த ஈஸ்ட். அதாவது யமுனை ரிவர்லேருந்து வெஸ்டில் இருந்து ஈஸ்டில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை கிலோனா 3.75 லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த பிளெயின் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஓகேவா. த ஜென்ரல் ஸ்லோப் ஆஃப் த என்டையர் பிளெயின் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட். இந்த கங்கையும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி ஈஸ்டிலிருந்து சவுத் ஈஸ்ட் வரைக்கும் அப்படியே மென் சரிவாக அமைஞ்சிருக்கும். ஓகேவா, ஸ்லோப்பாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சமவெளியில் மிகப்பெரிய சமவெளி உருவாக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரிவர்ஸ் அதிக அளவில் படிய வைக்குது. என்னென்ன ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துமா இங்கிலீஷ் மெட்டீரியல் தமிழில் ரைட் பண்ணுறேன். ஓகேவா, தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காக்கரா, காண்டக், கோசி, யமுனை, நெக்ஸ்ட் சாம்பல், நெக்ஸ்ட் பெட்வா. இந்த ரிவர்ஸ் எல்லாமே அதிகமான அளவில் வண்டல் படிவுகளை எல்லாம் படிய வச்சு இந்தியாவில் ஒரு பெரும் சமவெளியை உருவாக்கக்கூடிய காரணமாக இருக்குது. ஓகேவா. இது எதை சொல்கிறேன்னா பிளெயின்ஸ் கங்கா பிளெயின்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பிரம்மபுத்திரா பிளெயின். இந்த பிரம்மபுத்திரா பிளெயின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லோ லெவல் பிளெயின் சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயே ரொம்ப கம்மியான அளவு பரப்பளவு கொண்ட சமவெளி இது கேட்டால் இதுதான். இது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா. ஈஸ்டர்ன் பார்ட்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. இட் இஸ் லொக்கேட்டட் மெயின்லி த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் அண்ட் ஃபார்ம்டு டெபாசிட் ஆஃப் ரிவர் பிரம்மபுத்திரா. இது பெரும் பகுதி அஸ்ஸாமில் இருக்குது. பிரம்மபுத்திரா ஆற்றால் உருவாக்கப்பட்ட ஒரு தாய்நிலை சமவெளியாக இது இருக்குது. ஓகே, ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட இதோடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 56.275 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா. இதோடைய பரப்பளவு வண்டல் விசிகளாகவும் தராய் அப்படின்ற சதுப்பு நில காடுகள் காணப்படுகின்றன. The plains create alluvial fans and misery tracks. சதுப்பு நில காடுகள் தராய் அப்படின்ற தராய் அப்படின்ற ஒரு சதுப்பு நில காடுகள்லேருந்து காடுகளாக இந்த சமவெளியில் இருக்குது. ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா படிச்சிங்க. இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். ஓகேவா. தேங்க்யூ.